போயிட்டு மறுபடியும் 2வது கூட்டிகிட்டு வரதுக்கு அனுப்புனார்ல, அப்போ தான் சொல்கிறார் இன்றைக்கி எனக்கே ஏமாற்றம் வந்து ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்கிறேன். இது ஒரு வாசகம். இன்னொரு வாசகம் இன்னொரு ஹதீஸில் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இதை தான் அதை விட நமக்கு ஆச்சரியமாக இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நபிஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, உமர்லி அவனை பார்த்து சொல்கிறாங்க, இது குறித்து எல்லாம் நீங்கள் என்னிடம் விளக்கம் பெறாத காரணத்தால் உங்களுக்கு உங்கள் மார்க்கத்தை கற்றுத்தர விரும்பி அதற்காக ஜிப்ரீல் வந்திருக்கிறார். இதெல்லாம் நீங்கள் கேட்டிருக்க வேண்டியது, யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்க. அது நான் சொல்லுவோம்ல, இந்த கேள்வியெல்லாம் கேட்க சொன்னால் வெட்டி கேள்வி நிறைய பேர் கேட்டுருவாங்க. இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் இத்து போன கேள்வியாக இருக்கும். அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணுறவங்க எதுக்கு பண்ணுவாங்க, அவங்க ஒரு பர்பஸுக்கு இப்போ ஒரு தலைப்பு கூட ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க, இந்த தலைப்பில் கேள்வி கேளுங்கன்ட்டு. ஆனால் அந்த தலைப்புக்கு கேள்வியே வராது, மாற்றி மாற்றி வந்துட்டுருக்கும். அப்புறம் கடைசியாக என்ன பண்ண வேண்டியது வருது, அது கேள்வி பதில் நிகழ்ச்சியை நிறைய பேர் நிறுத்திடுவாங்க. அதுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் என்ன, நம்ம என்ன சொல்லணும்னு விரும்புகிறோமோ அதை நாமளே கேள்வியாக ஜென்ரேட் பண்ணி நாமளே கேள்வி கேட்டு கூட பதில் சொல்லிட்டு போயிடலாம். அப்போ இதுக்கு ரசூலா என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் நீங்கள் கேட்டிருக்கணும், இது குறித்து எல்லாம் நீங்கள் என்னிடம் விளக்கம் பெறாத காரணத்தினால், இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கேட்காத காரணத்தினால் உங்களுக்கு உங்கள் மார்க்கத்தை கற்றுத்தர விரும்பி அதற்காக வந்திருக்கிறார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இது வந்து முஸ்லீம் 7வது ஹதீஸில் இது வாசகம் இருக்குது, இது அபூ ஹுரைரா அவங்களுடைய அந்த அறிவிப்பில். அப்போ இதில் இந்த சம்பவம் எப்போ நடக்குது, முதல்ல அது வந்து பார்த்தீங்கன்னா ஆதாரபூர்வமான ஹதீஸில், இந்த ஹதீஸ்லேயே அதுக்கு பதில் இருக்குது. என்ன, ஹஜ்ஜு கடமைங்கிறாங்க. ஹஜ்ஜு என்னைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்சாங்க, கடைசியில் தான், அதாவது ஹிஜ்ரி 10 தான் ஹஜ்ஜு வந்து கடைசி ஹஜ்ஜு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்சாங்க. ஹஜ்ஜு செஞ்சதுக்கப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 மாதம் தான் உயிரோடு இருந்தாங்க. ஹஜ்ஜு செஞ்சதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ் எவ்வளோ மாதம் இருந்தாங்க, துல்ஹஜ்ஜில் ஹஜ்ஜு செஞ்சுட்டு வராங்க, வந்துட்டு ரபியுல் அவ்வலில் மரணம் அடைஞ்சிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் தான் உயிரோடு இருந்தாங்க. அப்போ ஹஜ்ஜு கடமை எப்போ ஆகும், ரசூலுல்லாஹ் காமிச்சு கொடுத்ததுக்கப்புறம் தான் கடமையாகும். கற்றுக் கொடுக்கணும்ல, ஹஜ்ஜு கடமையான ஹஜ்ஜு ரசூலுல்லாஹ் செஞ்சு கொடுக்கணும்ல, செஞ்சதுக்கப்புறம் தான் அது கடமையாகும். அப்போ செஞ்ச அந்த சின்ன பீரியடில் தான் நடந்திருக்கு. அப்போ இந்த இஸ்லாம்னா என்ன, ஈமான்லாம் என்ன, இதெல்லாம் தெரியாமல் தான் இவங்க 23 வருஷம் கடந்துட்டாங்களா? அதுவும் உமரை பார்த்து என்ன சொல்கிறாங்க, நீங்கள் இத்தனை நாளாக கேட்டிருக்கணும், கேட்காமலே பதிலுக்கு வந்துட்டீங்க. அடி இனவரி பிடிச்ச கூட்டம் அவங்களும் கேட்காமலே பதிலுக்கு வந்துட்டீங்க, கேட்காமலே உஹதுக்கு வந்துட்டீங்க, சும்மா கிஸ்ராவை அடிக்கலாம் பாரசீகத்தை அடிக்கலான்னு வந்துட்டீங்களா, இன்றைக்காவது உட்காந்து அகீதா கிளாஸ் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிப்போமா அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் இப்போ தான் ஆரம்பித்தாங்களா? இதுதானே சொல்கிறேன். கேட்குறவங்களுக்கு எப்படி இருக்குது, இஸ்லாம்னா இவ்வளோதாங்க, இஸ்லாமு இவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இதுக்கு போய் தேவையில்லாமல் ஆட்சி அதிகாரமும் எல்லாம் கொண்டாந்து கிலாஃபத்தை கொண்டு வந்து அதுவும் கடமைங்கிறாங்க. அது கடமையாக இருந்தால் ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்களே. இப்போ கடமைகள் தானே இப்போ பட்டியல் போட்டுட்ருக்குறேன் அப்படிங்கிறேன். இது கடமைகள் பட்டியல் போடுற இடமா இது? அப்போ நான் கேட்குறேன், பெற்றோர்கள் பற்றிய கடமைகள் எங்கே இருக்கீங்க? குர்ஆனில் எவ்வளோ வலியுறுத்தப்பட்டிருக்கு. அல்லாவுக்கு அப்புறம் 2வது உடனே என்ன நல்லா சொல்கிறான், வாலிதர் பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யுங்கிறான். அந்த கடமையை பற்றி எங்கே பேசியிருக்கா? அந்த கடமையை தவறுனா என்ன நடக்கும்? எவ்வளோ விஷயங்கள் ஹலால் ஹராம் பற்றி எங்கே பேசப்பட்டிருக்கா? பெரும்பாவங்கள் தவிர்த்து கொள்ளப்பண்டிய பண்டிகை பற்றி எங்கேயாவது பேசப்பட்டிருக்கா? இப்போ இவ்வளோ தானேங்க இஸ்லாமு. ஒருத்தர் தண்ணி போடுறாருங்க, இவ்வளோ தாங்க இஸ்லாம். ஹதீஸ் ஜிப்ரீல் இவ்வளோ தாங்க இருக்கு. ஒட்டுமொத்த இஸ்லாம் எல்லாத்தையும் தூக்கி, ஒட்டுமொத்த ஷரியத்தும் தூக்கி போட்டு இந்த ஒரு ஹதீஸ் பிடிச்சிக்கிறதா? அதாவது எவ்வளோ மோசமான ஆர்குமெண்ட்டுன்னு பாருங்க. புரியுதா இல்லையா? இந்த ஹதீஸ் வேற என்னவோ பேசுதுங்கிறது புரியுதா இல்லையா? அதான் மேட்ரு. ஒட்டுமொத்த இஸ்லாம் கற்றுக் கொடுப்பதற்காக இந்த ஹதீஸ் வந்தா இந்த சம்பவம் நடந்ததா? இல்லை. அது ஒரு சம்பவம், அது ஒரு விஷயம் கற்றுக் கொடுப்பதற்காக நடந்திருக்கு. அது என்னங்கிறது இன்ஷால்லா விளக்கமாக பார்ப்போம். குழப்பத்தை ஏற்படுத்துறது ஆலிம்ங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா, குழப்பத்தை தீர்க்கக்கூடியவராக இருக்கணும். கேள்வி கேட்டு குழப்பத்தை ஏற்படுத்துறது. அதான் அல்லாஹ் சொல்கிறான்ல, ஷைத்தான்கள் வந்து யுவஸ்விசு ஃபீ சுதூர் இன்னாஸ், அது வஸ்வாஸ் ஏற்படுத்துறது மனசுக்குள்ள. வஸ்வாஸ்னால் ஷைத்தான் மட்டும் இல்லை, மீனல் ஜின்னதி வன்னாஸ், ஜின்னும் இருக்குது மனுஷனும் இருக்கான். ஜின்னும் வஸ்வாஸ் ஏற்படுத்துகிறான், மனுஷனும் வஸ்வாஸ் ஏற்படுத்துகிறான். அந்த வேலையை செய்கிறது இந்த ஹதீஸ் வச்சு. அப்போ இதில் விஷயம் என்னான்னு புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த ஹதீஸு ஒட்டுமொத்த தீன் கற்றுக் கொடுப்பதற்கு வந்த ஹதீஸு கிடையாது. இது ஒரு விஷயத்தை கற்றுக் கொடு. இன்னும் சொல்லப்போனால் இஸ்லாம்னா என்ன உமரில் எனக்கு தெரியலையா? இது யாரை பார்த்து கேட்குறாங்க? ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அப்போ நீ கேட்டிருக்கணும்பா, நீ கேட்காம விட்டீங்க, அதனால் அவர் வந்து உங்களுக்கு கிளாஸ் எடுத்துகிட்டு போகிறாரு அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் இது இறுதி காலகட்டத்தில் நடந்ததுங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா ஹஜ்ஜு கடமையானதுக்கப்புறம் இது வந்து நடந்திருக்கு. அப்போ இது என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இஸ்லாமிய அரசாங்கத்துடைய டோட்டல் ஸ்ட்ரக்சரை பற்றி இது பேசுது.
ஒரு இஸ்லாமிய அரசாங்கத்தில் குடிமக்களுடைய பொசிஷன் என்ன, தீனில் வந்து எது எது எந்தெந்த இடத்துல இருக்கணும், எதையும் போட்டு குழப்பி கொள்ளக்கூடாது அப்படிங்கிறத விளக்குவதற்காக. ஏன்னா நாளைக்கு நிர்வாகம் உமர்லியானு கையில் போக போகுது. இப்போ புரியுதா? உமர்லியானு பார்த்து ரசூலா என்ன சொல்கிறாங்க, நீங்கள் கேட்டு கிளாரிஃபை பண்ணி இருந்திருக்கணும். ஏன் நாளைக்கு நிர்வாகம் நடக்கும்போது உங்களுக்கு இதெல்லாம் தோணும். இது முஸ்லீம்னா யார், மூமின்னா யார், இப்போ இதெல்லாம் வந்து உங்களுக்கு நாளைக்கு வந்து அந்த கேள்வி வரும். அது நீங்கள் இப்போவே கேட்டு நீங்கள் பண்ணியிருக்கணும். இன்னும் கொஞ்ச நாளில் நான் விடை பெற போகிறேன், அது இன்க்ளூடு தானே. ஏன் ஜிப்ரீல் இப்போ வரணும்? நாங்கள் அடுத்த நாள் கூட கேட்போம். இல்லை, இன்னும் கொஞ்சம் நாளில் நான் இங்கேருந்து விடை பெற போகிறேன், இன்னும் உங்களுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுக்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாரு, நீங்கள் கேட்ட மாதிரி தெரியல, அவரே வந்துட்டார் மனித உருவத்தில் வந்து உங்களுக்கு பாடம் நடத்திட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ இதுக்குண்டான இதோடைய பின்னணி என்ன, இந்த ஹதீஸில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னங்கிறத இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொன்றா பார்ப்போம். முதல்ல என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இஸ்லாம் ஈமான், இஸ்லாமு ஈமான், இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இஸ்லாம்னா என்ன, ஈமான்னா என்ன, இஸ்லாத்துக்கு அதோடைய நிபந்தனைகள் என்ன, ஈமானுடைய நிபந்தனைகள் என்ன, முஸ்லீமுக்கு என்ன கிடைக்கும், மூமினுக்கு என்ன கிடைக்கும். அப்போ ரெண்டு ஒன்றுனா அப்போ ஏன் வேற வேற வார்த்தைகள் பயன்படுத்தப்படுது? முஸ்லீமும் ஒன்று தான், மூமினும் ஒன்று தான் அப்படின்னும் போது ஏன் வேற வேற வார்த்தைகள் பயன்படுத்தப்படுது? இப்போ இன்னும் சொல்ல போனால் இந்த கேள்வியை இன்னும் அழுத்தமாக, சந்தேகத்தை இன்னும் பெரிய சந்தேகம் எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா, குரானில் இஸ்லாமுங்கிற வார்த்தை எங்கெல்லாம் வருதுன்னு எடுத்து பாருங்க. முஸ்லிமூன், அஸ்லம்னா இதெல்லாம் எங்கே எடுத்து பாருங்க. அதே மாதிரி ஈமானுங்கிற வார்த்தை வர்றதில் எடுத்து பாருங்க. ஒரு கேள்வி கண்டிப்பாக வரும், ஒரு கேள்வி நமக்கு கண்டிப்பாக வரும். இந்த ஹதீஸ் இல்லைன்னு வச்சுங்க, ஒரு குழப்பமும் வரும். குரான் குழப்பமான்னு கேட்டால் ரசூல்லா தான் குரானுக்கு விளக்கம் சொல்கிறது தான் ரசூல்லாவோட வேலை. இந்த கேள்வி கேட்டு கிளாரிஃபை நீங்கள் பண்ணி இருந்திருக்கணும், நீங்கள் பண்ணல. குரானில் இத்தனை இடத்துல வந்து அல்லாஹ் இப்படி பேசுகிறான், ஆனால் நீங்கள் அது கேள்வியாக எழுப்பலை, அதனால் ஜிப்ரீல் வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு போகிறாரு அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இப்போ என்ன அந்த ஒரு சந்தேகம் பார்த்தீங்கன்னா, இது 49 அத்தியாயத்தில் 14 வசனம், குஜராத்தில் 14 வசனம். இதில் பார்த்தீங்கன்னா தெல்ல தெளிவாக இஸ்லாம் வேற ஈமான் வேற அப்படிங்கிறது நமக்கு அழகாக புரியும். இந்த நாட்டுப்புறத்து அரபிகள் கூறுகின்றார்கள், நாங்கள் நம்பிக்கை கொண்டோம் என்று. இந்த நாட்டுப்புற அரபிகள் வராங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வெற்றிக்கு அப்புறம் வந்து சொல்கிறாங்க, தில்க காலத்தில் ஆராபு ஆமன்னா, இந்த ஆராபுகள் வந்து சொல்கிறாங்க ஆமன்னா நாங்கள் நம்பிக்கை கொண்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அல்லாஹ் சொல்கிறான், குல்லம் தூமினோ, அல்லாஹ் சொல்கிறான் இல்லை, நீங்கள் ஒருபோதும் நம்பிக்கை கொள்ளவில்லை அப்படின்னு நபியே நீர் இவர்களிடம் கூறிவிடுவீர்கள். மூமின்கள்னு சொல்லி ஒரு கூட்டம் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ரசூல்லா என்ன சொல்கிறாங்க, அவங்க மூமின்கள் இல்லைன்னு சொல்கிறான். யார்? அல்லாஹ் சொல்கிறான். இவங்க மூமின்கள் இல்லைன்னு மட்டும் சொல்ல, ஒருபோதும் மூமின் இல்லைங்கிறான். ஈமானுக்கும் உங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது அப்படிங்கிற லெவலில் அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் ஒருபோதும் நம்பிக்கை கொள்ளவில்லை, வேண்டுமானால் நாங்கள் கீழ்ப்படிந்தோம் என்று கூறுங்கள். வேணா என்ன சொல்லிக்கிங்க, கீழ்ப்படிந்தோம், நாங்கள் முஸ்லீம்கள், அஸ்லம்னான்னு வேணா சொல்லிக்கிங்க. ஹூலு அஸ்லம்னா, வலாக்கின் ஹூலு அஸ்லம்னா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்பிக்கை இன்னும் உங்கள் இதயங்களில் நுழையவே இல்லை. வலம்மா யதுகுலில் ஈமான ஃபி குலூபிக்கும், இன்னும் உங்கள் ஈமானு உங்களுடைய உள்ளங்களில் நுழையவே இல்லை. நீங்கள் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் அடிபணிந்தீர்களாயின் அவன் உங்கள் செயல்களுக்கான கூலியில் எந்த குறைவும் வைக்க மாட்டான். நிச்சயமாக அல்லாஹ் பெரிதும் பிழை பொறுப்பவனாகவும் கிருபை மிக்கவனாகவும் இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறான். அல்லாஹ் என்ன சொல்கிறான், சரி இப்போ நம்பிக்கை உங்களுக்கு நுழையல, ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு சில விஷயங்கள் செய்யுங்க, வேணான்னு நான் சொல்லலை, செய்யுங்க, அதற்கு நான் உங்களுக்கு குறை எதுவும் வைக்க மாட்டேன். அந்த அமல்களை நான் என்ன பண்ணிட மாட்டேன், அழிச்சிட மாட்டேன். ஒரு முஷ்ரிக் வந்து ஒரு அமல் செஞ்சானா என்ன கிடைக்கும், அவனுக்கு ஒன்றுமே கிடைக்காது. புரியுதா? ஒன்றுமே கிடைக்காது. ஆனால் இந்த பொசிஷனில் இருந்துட்டு நீங்கள் அமல் செஞ்சீங்கன்னா உங்கள் அமல்கள் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கும். அதை குறைக்க மாட்டேங்கிறான். அது கூலி தருவோன்னு நல்லா சொல்லலை, அது குறைக்க மாட்டேன், அது டெலிட் ஆப்ஷனுக்கு அது போகாது, அது இருக்கும். நீங்கள் பாட்டுக்கு கவுண்டிங்கில் போட்டே இருப்பீங்க, 5 ரகாத் 10 ரகாத் தொழுவீங்க, 10 ரகாத் இருக்கும். அது எடையை ஏற்படுத்தாது அதுக்கு 2வது வருஷம், அது வந்து கடைசியாக அது வெயிட்டிங் லிஸ்ட்டில் வரும். அப்போ இந்த ஒரு விஷயம் அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இது பார்க்கும்போது ஈமான் வேறேன்னு புரியுதா இல்லையா? அவங்க வந்து நாங்கள் மூமின் ஆகிட்டோங்கிறோம், ஆமன்னா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், மூமின்னு சொல்லிக்காதீங்க, முஸ்லீம்னு சொல்லிக்கிங்கிறேன். நீங்கள் வந்து முஸ்லீம்னு சொல்லிக்கிங்க. அப்போ மூமின்னு சொல்லவே கூடாதுன்னா அப்போ மூமினுக்கு அர்த்தம் வேறங்கிறது புரியுதா இல்லையா? அப்போ மூமின்னா என்ன, இஸ்லாம் முஸ்லீம்னா என்ன, குரானில் எங்கேயுமே விளக்கம் கிடையாது. அந்த விளக்கம் தான் ஜிப்ரீல்